ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தரது புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி 10 பார்ட் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11வது பார்ட். ஸோ இதில் இந்த பார்ட்டில் தான் 3ds மேக்ஸோட ஒரு டோட்டல் பார்ட்டே இருக்குன்னு சொல்லலாம். கமாண்ட் பேனல். சரியா? ஸோ கமாண்ட் பேனல் தானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கமாண்ட் பேனல் இம்பார்ட்டன்ட். அதை கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். பட் அந்த கமாண்ட் பேனலுக்கு உள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லபடியாக புரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மங்களகரமாக 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் பேனல். சரி, எங்கே இருக்குது இந்த கமாண்ட் பேனல்? ஸோ கமாண்ட் பேனல் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கிடையாது. விபோர்ட் கிளிப்பிங் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாருங்க இருக்கு. இதைத்தான் கமாண்ட் பேனல்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இந்த பாருங்க, இந்த எட்ஜில் மவுஸ் வச்சிங்க நீங்கள், இந்த பார்த்தீங்களா தெரியுதா கமாண்ட் பேனல்? ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த கமாண்ட் பேனல் அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த ஆட்டோ கேடு ஸ்கெட்சப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸை வந்து நம்ம மேலே இந்த சைட்லலாம் வைப்போம். புரிஞ்சா? டூல்ஸ் எல்லாம் இருக்குமே, டூல் பார்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இங்கே கமாண்ட் பேனல்னு சொல்லுவோம். இங்கே தான் எல்லா டூலுமே இருக்குது. சரியா? இந்த 3ds மேக்ஸோட ஹார்ட்டே இதுக்கு உள்ளாடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனோண்டு தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு உள்ளாடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம். சரியா? ஸோ இவ்வளோ தானே இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு லென்த்தை கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிட்டேன்னு இங்கே. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட்டபிள் பாலியாக மாற்றிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி மாற்ற என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்க, எக்ஸ்டெண்ட் ஆகுதா? ஸோ இந்த இந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு இப்போ எடிட்டபிள் பாலிகெல்லாம் போகவே இல்லை. பேசிக்கே ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் எப்படி எடிட்டபிள் பாலிக்கு நான் கொண்டு போகிறது உங்களை? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கமாண்ட் பேனல் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். கமாண்ட் பேனலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கமாண்ட் பேனலை நான் இனி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். கமாண்ட் பேனல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே பாருங்க இருக்குது மெனு பார்ன்னு இருக்குது. இந்த பார்த்தீங்களா, ஃபைலு, எடிட்டு, டூலு, குரூப்பு, வியூ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு மெனு பார், இதுக்கு மேலே இந்த மெனு பார் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ரைட் கிளிக் பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ரீஸ்டோர் காமிக்கும், க்ளோஸ் காமிக்கும். சரியா? எதை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எதை பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க இருக்குது, ஏதாவது ஒரு கமாண்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கமாண்ட் பேனலுக்கு நேராக ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கமாண்ட் பேனலுக்கு உள்ளாடி இப்போ அர்னால்டுன்னு இருக்கு, இதுக்கு பக்கத்தில் சப்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கு, இந்த ரெண்டுக்கும் இடையில போய் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இந்த பார்த்தீங்களா இருக்க வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கமாண்ட் பேனலை ஆன் பண்ணி விட்டுருங்க, வந்துடும். சரி, இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கிட்டு போடணும். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ட்ராக் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஷேடோ வரும், வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அப்படியே போட்டுட்டீங்கன்னா நீங்கள் அதில் போய் உட்காந்துக்கும். ஸோ அதேமாதிரி நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி ரைட் சைடில் வைக்கிறேன். கரெக்டாக அந்த பொசிஷன்லாம் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ளூ கலர் வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அட போயா இதை கொண்டு போய் எல்லாம் விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக ஏதாச்சும் வெளியே இருக்கா சொல்லு அப்படின்னா இருக்குது. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த கமாண்ட் பேனல் எழுதிட்டு பார்த்தீங்களா, அதில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாக்கில் டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்கெட்சப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் கொண்டு வைக்கலாம், பாட்டத்துலேயும் கொண்டு வைக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி டாப்பில் வைக்க முடியாது, பாட்டத்தில் வைக்க முடியாது. ஆனால் லெஃப்ட்டில் வைக்கலாம். இதை சுருக்கிடுங்க, சரிங்க? ஓகே. அப்படியே லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரைட்லையும் வச்சுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி யூடியூப்லாம் பார்க்காமல வந்திருப்பீங்க நம்ம சேனலுக்கு. கண்டிப்பாக நிறைய சேனல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் வருவீங்க. இப்போ சம் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ அவங்க ஏன் அந்த சைடில் வச்சு பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட கம்ஃபர்டபுள் அது. புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு எது தோணுதோ, எனக்கு எது வருதோ அது தானே நானும் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த கமாண்ட் பேனலில் என்ன தான் இருக்குது பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 3ds மேக்ஸோட ஹார்ட்டு பிளா பிளா பிளான்னு சீன் போட்டிங்களே. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், இதில் இந்த ஸ்டாண்டர்ட், அதாவது கிரியேட்,
ஜியாமெட்ரி, இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இங்க நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3Dன்னு சொல்லும். 3D ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸா இருக்கட்டும், ஒரு டீபாட்டா இருக்கட்டும், ஆ ஒரு டியூபா இருக்கட்டும், ஒரு சிலிண்டரா இருக்கட்டும். ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல எடுக்கிறேன். சரியா? ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாம் வந்து 3D ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லும். ஸோ இதுக்கு அடுத்தது. இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் அதாவது 2D ஆப்ஜெக்ட். ரெக்டாங்கிளு, சர்க்கிளு, ஆர்க் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, எக் இருக்குதுங்க பார்த்தீங்களா? அடுத்து ஸ்டார் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஓகேயோ இது 3D ஆப்ஜெக்ட், இது 2D ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸ். ஸோ லைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோமெட்ரிக், ஸ்டாண்டர்டு, கொரோனா ரெண்டரு, வீரை, அர்னால்டு இந்த மாதிரி நெறைய இருக்கு. இது கேமரா. கேமரால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்லயே கொரோனா கேமரா இருக்கு. அடுத்து வீரை நம்ம ஆளு. ஸோ அது இருக்குது. அர்னால்டு. எல்லாம் வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்பர். ஸோ ஹெல்ப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ம் ஆரோ யூஸ் பண்ணலாம். காம்பஸ், புரொடெக்டரு. நம்ம ஆட்டோகேட்லலாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோகேடு, ஸ்கெட்சப்ல அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன என்ன சொல்றது, இந்த விந்து காத்தடிக்கிறது மாடிஃபைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காத்தடிக்கிறது, கிரேவிட்டி இந்த பார்த்தீங்களா, இந்த புஷ்ஷு. இதெல்லாம் அனிமேஷன், கீ ஃப்ரேம் அனிமேஷன் அந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸுக்கு இது யூஸ் ஆகும். இதெல்லாம் ரிக்கிங். ஸோ ரிக்கிங் மீன்ஸ் போன்ஸ் கிரியேட் பண்றது, ரிங் அரே இந்த மாதிரிலாம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் லாஸ்ட்ல தான் எடுப்பேன். சரி, அதுக்கு என்ன டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அழகான ஒரு ரெண்டர் எடுத்து, அழகாட்டு கோர்ஸை முடிக்கிறது நம்ம வேலை. ஓகேவா? ஸோ ஃபைனலா தான் இது எல்லாம் வரும். சரியா? ஸோ டோட்டல் 3 டேஸ் மேக்ஸிமம் படிக்கிறனாலே ஒரு 5, 6 மாசம் ஆகும். ஓகேவா? ஏன்னா அனிமேஷன் இருக்கு, கர்வ் எடிட்டர் இருக்கு. இந்த மாடிஃபயரே கிட்டத்தட்ட ஒரு 100, 150 மாடிஃபயர்ஸ் மேல இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், அதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாக்ஸ். 3ds மேக்ஸ்லயே நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ல போய் படிச்சாலும் பாருங்க, பாக்ஸை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. இதான் பாக்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரியா? ஏன் அதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. சரியா? இந்த பாக்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி மவுஸை விட்டு மேலே கொண்டு போங்க. ரைட் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரியா? பாக்ஸோட பேராமீட்டர்ஸ் எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் இருக்கு. சரியா? இதுக்கு மாடிஃபைஸ் இருக்கு. பார்த்தீங்களா? மாடிஃபயர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து பார்ட் 12ல போடுறேன். அப்பதான் புரியும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களுக்கு ஈஸியா 3ds மேக்ஸ் படிக்கிறது ஒரு வழி சொல்லி தரட்டுமா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்துக்கிட்டு அதை ஒரு 2 வாட்டி போட்டு பாருங்க. சரியா? 2 வாட்டி போட்டு பாருங்க. போட்டு பார்க்கலன்னா அதை மறந்துடுங்க. 3ds மேக்ஸ் எல்லாம் வராது. சரியா? ஸோ அப்போ 4 வாட்டி போட்டு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வீடியோக்கு வரணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஈஸியான மெத்தட் லேர்ன் பண்றது. ஓகேவா? அண்ட் பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.